இன்னைக்கு இந்த வீடியோவில் புதுசாக ரிலீஸ் ஆகி ஆன்கோயிங்கில் இருக்கிற ஒரு ட்ரெண்டிங்கான சீரிஸுடைய பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். சீரிஸோட கேஸ்டிங்னு பேசும்போது உங்களை பல பேருக்கு ஃபேவரட் அமைச்சிருக்க ஆல் ஆஃப் அ சடன் சீரிஸில் நடிச்சிருக்கேன் லோமன் தாங்க நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த பக்கம் ஃபீமேலுமே லவ்லி ரன்னரில் ஹீரோயினாக இருந்த கிம்மியும் தான் நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்க போகுது. இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் ஒரு சவுலாக மாறுங்க. சீரிஸோட ஜென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி அப்புறம் ரொமான்ஸ் எல்லாமே இருக்க போகுது. இந்த சீரிஸோட கோர் கான்செப்ட் உங்களுக்கு ஏற்கனவே ஃபெமிலியராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 9 டைல்ஸ் இருக்கிற குமிஹோவை மையமாக வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஒரு பக்காவான செல்ஃபிஷான கேரக்டரு. என்ன ஆனாலும் சரி ஒரு மனுஷனை மட்டும் வாழ்ந்துடக்கூடாது. ஏன்னா மனுஷனை வாழ்ந்தோம்னா எப்போ நமக்கு மரணம் வரும்ன்றதை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு உடம்பு முடியாமல் போகலாம். அவ்வளோ ஏன் சூப்பர் பவர்ஸ் கூட இல்லாத ரொம்ப வீக்கான ஒரு ஸ்பெசிஸ் தான் ஹியூமன்ஸ்னு நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் இலக்கிற மாதிரி தாங்க நினைப்பாங்க. 1970s நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு இம்மோர்டல் குமிஹோவை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தனக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி தன்னோட பவர்ஸை பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னாடி யூஸ் பண்ணுவாங்க. இந்த பக்கம் ஹீரோவை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு ஏழ்மையான கேரக்டரு. தன்னுடைய பாட்டியை விட்டால் அவருக்குன்னு யாரும் கிடையாது. பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ரொம்பவே அத்லட்டிக்காக இருப்பார். ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா மனுஷன் பூந்து விளையாடுவாருங்க. இவ்வளோ டேலண்ட் இருந்தோம் கிளப்புக்கு ஃபீஸ் கட்ட கூட பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுவார். இவருடைய டேலண்ட்டுக்கு மரியாதை கொடுத்து அட்லீஸ்ட் இவருடைய கோச்சாவது இவர் சப்போர்ட் பண்ணுவார்னு பார்த்தா கிளப்பில் இருக்கிற பணக்கார ஃபேமிலி கிட்ட காசை வாங்கிட்டு அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா மட்டுந்துட்டு வருங்க. ஒரு பக்கம் ஃபேமிலியும் முடியாமல் இருக்காங்க. எந்த அளவுக்கு கஷ்டம்னா தனக்கு பிடிச்ச ஃபுட்பால் கேம் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல ஷூ கூட வாங்க முடியாத நிலைமையில் இருக்காருங்க. இந்த 2 கேரக்டர்ஸுமே எப்படி இருக்க போகிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு குட்டி ஐடியா கிடச்சிருக்கும். நம்ம சீரிஸுடைய ஸ்டோரி எப்படி இருக்க போகுதுன்னு யோசிப்பேங்க. ஒன்லைன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் நம்ம ஹீரோன்னு இருக்காங்களே, அவங்க நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய சூப்பர் பவர்ஸு கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடுது. இத்தனை நாளாக தன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அது இப்போ நடந்துருச்சு. ஒரு மனுஷியாகவும் மாறிட்டாங்க. இப்போது பவர்ஸ் இல்லாமல் என்ன பண்ண போகிறாங்க? மறுபடியும் இவங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குதா? அண்ட் இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து நடக்க போகிறேன். அண்ட் மிக முக்கியமாக நம்ம ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆக போகிறான்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்குங்க. இதனாலேயே நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இவ்வளோ நாளாக சூப்பர் பவர்ஸோடு இருந்துட்டு இப்போது ஒரு சாதாரண மனுஷியாக வாழ்றதுனால அந்த சாவட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறீங்க. செம ஃபன்னாக இருக்க போது சொல்ல வந்துட்டேன். இதே மாதிரி சீரிஸ் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கொலாப் பண்ணியிருக்கேன் நம்ம நண்பருடைய செஸ்மெண்ட் சேனலை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன்.